நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இருங்கபாய் எபிசோட திரும்ப ஆரம்பிச்சாச்சு. ஸோ தொடர்ந்து வார அரசியலில் என்னென்ன நடக்குதுங்கிறத பற்றி பேசிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட நம்ம அண்ணன் வீரமணி ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட இன்னும் நிறைய அரசியல் விஷயங்களை பற்றி பேச போகிறோம். வணக்கண்ணா. வணக்கம்மா. ஸோ தொடர்ந்து எலெக்ஷன் வந்தாலும் வந்துச்சு, வாரங்கிற மாதிரி எலெக்ஷனில் புதுசாக விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது எலெக்ஷன் வந்தோடனே அரசியலில். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம பீகார் எலெக்ஷன் நடந்துச்சு. பீகார் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சோடனே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பீகார் எலெக்ஷனை தொடர்ந்து ஃபஸ்ட்டு நடந்த விஷயம் பிஎம் தமிழ்நாட்டுக்கு வந்தார். வந்தோடனே நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தோம். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? பட் நீங்கள் பிஎம் வருகையை முதல்ல நம்ம எப்படி பார்க்குறது இந்த பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம்? இல்லை, முதல்ல இந்த பீகார் தேர்தலோட வெற்றிங்கிறது ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இது என்னன்னா, இந்தியாவில் நீண்ட காலமாக ஒரு சீஃப் மினிஸ்டராக, ஒரு முதலமைச்சராக இருந்த ஒரு வரலாற்றில் இன்றைக்கி நிதிஷ்குமார் அவர்கள் இடம்பெற்றிருக்காரு. இதில் குறிப்பாக சொல்ல போனால் 10வது முறையாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதில் இன்னொரு விஷயம், ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, இது வரைக்கும் அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டது கிடையாது. எல்லாமே அங்கே மேல் சபைன்னு ஒன்று இருக்குது. சட்டசபையில் மேல் சபைன்னு இருக்குது. நம்ம இங்கே ராஜ்யசபா மாதிரி நம்ம சட்டசபையில் மேல் சபை. நேர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். எம்எல்ஏ, அதுக்கப்புறம் எம்எல்சின்னு இருக்கும். எம்எல்ஏ நம்ம எப்படி லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ் எம்எல்ஏ லோக்சபா ராஜ்யசபா எம்பியை செலக்ட் பண்ணுறாங்களோ அது மாதிரி எம்எல்ஏஸ் எம்எல்சியை செலக்ட் பண்ணுவாங்க. அதை சொல்லிடுறாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் இருந்து இப்போ வரைக்கும் அவர் பதவியேற்றிருக்காரு. அவரோட இந்த 10வது முறை ஜெயிச்சது மிகப்பெரிய லெவலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுறது என்னென்னா, ஒரு நாட்டோட நாடாளுமன்றத்தோட எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அவர் ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறது என்னன்னா, எஸ்ஐஆர் பற்றிய குற்றச்சாட்டு. அந்த எஸ்ஐஆர் குற்றச்சாட்டு எப்படின்னா, அவர் கையில் எடுத்துருக்க விதம் அதுக்கு நான் ஒரு யாத்திரை போறேன்னு சொல்லி போனார். எஸ்ஐஆருக்கு ஒரு யாத்திரை, செத்து போனவங்க பேர்லாம் லிஸ்ட்ல இருக்கு பாருங்க, அவங்கள கூட்டு வச்சு நான் சாப்பிட்றேன், இந்த மாதிரியான ஒரு வினோதமான செயல்பாடுகளில் இறங்கினவர் தான் நம்முடைய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். இந்த தேர்தலோட பீகார் மக்கள் கொடுத்திருக்கிற இந்த முடிவு அவரோட எண்ணங்களுக்கோ அல்லது அவரோட விஷயங்களுக்கோ ஒரு தக்க பதிலடி. என்னன்னா, மக்களோட பிரச்சனையை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா நாங்க உங்களுக்கு கூட இருப்போம். எங்களுக்கு தேவை மக்களோட தலைவர் தான். எங்களுக்கு யாருக்குமே மீடியாக்கான தலைவரோ, எங்களுக்கு யாருக்குமே நீங்க ஒரு அஜெண்டாக்காக செயல்படுற ஒரு தலைவரோ எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவைப்படுறது மக்களோட தலைவர் தான் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பீகார் மக்கள் கொடுத்த நெத்தியடி. இதுல இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, என்டிஏவோட கூட்டணி. இதில் குறிப்பாக சொல்ல போனால், ஒவ்வொரு மாநிலத்திலையுமே கூட்டணி அமைக்கிறதுல மிக முக்கிய பங்கு அமித்ஷா அவர்களுக்கு இருக்கும். இந்த மாநிலத்தில், பீகார் மாநிலத்தில் நம்ம பார்க்குறோம், நம்ம பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை நம்ம அண்ணன் முத்தலிஃப் அண்ணன்ட்டே நம்ம இந்த விஷயம் பேசியிருக்கோம். ஏன்னா இந்த பீகார் மாநிலத்தோட ஸ்பெஷல் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சிகளையுமே ஒருங்கிணைச்சார் அமித்ஷா அவர்கள். அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் சிராஜ் பாஸ்வானோட அவரோட பங்களிப்பு இதில் மிகப்பெரிய அளவு ஒரு பங்களிப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட தான் நின்ற தொகுதியில் 85% தொகுதிகளை வென்றிருக்காரு. அப்போ அவரோட பங்களிப்பு இந்த விஷயத்தில் எவ்வளவு தூரம் இருந்திருக்கும் தெரியும். இதற்கு ஒரு மூல காரணம் எதிர்பார்க்கறோம்னா, 2020 இதே தேர்தல் பீகாரில் நடக்கும்போது சிராஜ் பாஸ்வான் தனியாக நின்றனால மிக நெருக்கத்தில் அவங்களுடைய ஐஎன்டிஏ கூட்டணி வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதோட மெயின் பங்கு என்டிஏ அமைப்பாளர் திரு அமித்ஷா அவர்களுக்கும், நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய பங்கு பெரிது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கீ ஃபேக்டர்ஸ் அதில் அவங்க மெயினாக பண்ணது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பவன் சொல்லிட்டு ஒரு சிங்கர் ஒருத்தர் இருக்கார். அவர் வெஸ்ட் பெங்காலில் கடந்த முறை தேர்தலில் போட்டிட்டார். அவரால் ஒரு நல்ல விதத்தில் இது பண்ண முடியலை, ஜெயிக்க முடியலை. அவரை கொண்டு இங்கே பயன்படுத்தின விஷயங்களாகட்டும். அது மட்டும் இல்லாமல் ஐஎன்டிஏ கூட்டணியிலேருந்து சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம், அது ஐஎன்டிஏ கூட்டணி மட்டும் இல்லாமல் ஆர்ஜேடியில் இருக்க ஒரு அம்சம் என்னென்னா, எப்போவுமே முஸ்லீம்கள் யாதவர்கள் ஓட்டு அவங்க எப்பவும் தன்னோட கைவசமாக வச்சுருப்பாங்க. இன்றைக்கு அந்த விஷயத்த உமன்ஸ் மட்டும் யூத் ஆல் மூலமாக சொல்லி முடிச்சிருக்காங்க. நம்மளுடைய ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. இது ஓவர்டேக்குன்னு மட்டும் சொல்லாமல், ஒரு அலை வந்தால் அந்த அலையில் அடிச்சுட்டு திருப்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு சுனாமி வந்தால் அழிஞ்சு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இன்றைக்கு பீகாரில் அடித்த இந்த சுனாமி ஐஎன்டிஏ என்ற கூட்டணியை சுத்தமாக ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. அதுக்கு மூல காரணம் ஐஎன்டிஏ கூட்டணியோட தலைவராக பார்க்கப்படுகிற ஐஎன்டிஏ கூட்டணியோட பெரும் பங்காக வைக்கக்கூடிய காங்கிரஸோட தலைவர் இல்லை, காங்கிரஸோட ஆலோசகராக சொல்லக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான். அவர் மக்கள் பிரச்சனையை பேசாமல் இன்னைக்கு அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதோட விளைவுகள் நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் தமிழகத்தில் அதை ஆரம்பிச்சிட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி பிரதம மந்திரியோட விசிட், பீகார் எலெக்ஷன் முடிஞ்சோடனே பிரைம் மினிஸ்டர் இங்கே கோயம்புத்தூர் வராரு. ஆனால் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும்,
ஏன் இந்த கேள்வியை நான் பிஎம் வருகிறேன்னா, அவங்க பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதோட, இப்போ நீங்க சொன்னதில்ல, பீகார் எலெக்ஷன் முடிச்சதோட பிரைம் மினிஸ்டர் சொன்ன வார்த்தை எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் வெஸ்ட் பெங்கால்னாரு. ஆனா அவர் அங்க போகாம ஃபர்ஸ்ட் வந்தது தமிழ்நாடு தான். இல்ல அதுக்கு வந்து என்ன காரணம்னா, அவர் இந்த ஃபங்க்ஷன்ல ஒத்துக்கிறேன்னு சொல்லி வந்தது, அதுதான் மெயின் காரணம். மற்றபடி வேற எந்த காரணம் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதுமே எங்களுடைய ஆட்சி அமையணும், பிஜேபியோட ஆட்சி அமையணுங்கிற எண்ணத்தில் உள்ளவர், கூட்டணி ஆட்சி அமையணுங்கிற எண்ணத்தில் உள்ளவர் தான். வெஸ்ட் பெங்கால் ஏன் அவங்களுடைய அடுத்த குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லும்போது, அவரோட அந்த வெற்றி விழாவில் பேசுனது வெஸ்ட் பெங்காலில் தமிழ்நாட்டிலும் தான் சொல்லியிருந்தார், கேரளாவையும் மென்ஷன் பண்ணியிருந்தார். அவர் எதுவுமே மென்ஷன் அசாமில் ஆல்ரெடி அவங்க ஜெயிச்சிருவாங்க, எப்படி இந்த தடவை ஜெயிச்சிருவாங்க. வெஸ்ட் பெங்காலில் மிகப்பெரிய லெவலில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன தடவை ஜெயிச்சு எதிர்கட்சியாக இருக்கிறாங்க, பெரிய லெவலில் சீட்டு வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. 90 சீட்டுகள் வரைக்கும் ஜெயிச்சிருந்தாங்க போன தடவை. இந்த முறையை வந்து அங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். பிரைம் மினிஸ்டரோட விசிட் இங்கே வருது. இங்கே வந்தவுடனே நம்ம மக்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா, பீகார் எலெக்ஷன் முடிஞ்சோடனே இங்கே பெரிய மாற்றங்கள்லாம் இருக்கும். பிஜேபி பல்வேறு விஷயங்களை செய்வாங்க, அடக்குமுறைகள் பண்ணுவாங்க, இடி மூலமாக ரைடு வரும், சிபிஐ ரைடு வரும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அது எப்போவுமே பேசப்படுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே இது வந்து அதிமுக மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவங்க அது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அதோட கடமையை செய்துமாங்க. இதே இது நம்ம திமுக மேலேயோ அல்லது ஒரு விஷயத்த சம்மந்தப்பட்ட வந்ததுன்னா அது அடக்குமுறைங்க, அது பண்ணக்கூடாதுங்க அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கும். அதனால என்ன ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துன்னா, பீகார் தேர்தலுக்கு அப்புறம் பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் களத்தில் இறங்கும். அது யார் மூலமாக பண்ணுவாங்கன்னா, இடி மற்றும் அவங்களுடைய அந்த விஷயங்களை வச்சு பண்ணுவாங்கங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் பிரதம மந்திரியோட இந்த விசிட் ரொம்ப பெரிதும் பாராட்டப்படக்கூடிய விஷயம். என்னன்னா, அவர் வந்தார், வேளாண் துறை சம்பந்தமாக வந்த விஷயத்த அதை மட்டுமே பற்றி பேசிட்டு போனார். எந்த இடத்துலையும் மாற்றி பேசலை. குறிப்பாக சொல்லக்கூடிய சில நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அவரிடம் நெருங்கிய அந்த வட்டாரத்தில் அன்றைக்கு இருந்த கோயம்புத்தூர் வட்டாரங்களும் பிஜேபி வட்டாரங்களும் மற்றும் அதிமுக வட்டாரங்களை சொல்லப்படுறது என்னென்னா, உங்களுக்கு கூட்டணி அமைக்கிறதுக்கு நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு இனி யாரெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஜனவரிலேருந்து நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் ரொம்ப இதாக போணுச்சு. எனக்கு தமிழ்நாட்டில் பீகார் காத்து இங்கே வீசுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை நான் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறேன். ஆமாம், பீகாரோட காற்று ஏன் வீசுதுன்னா, இங்கே மழை பெய்ய போதில்ல, அது இடியும் மின்னலும் கூடிய மழையாக கூட இருக்கலாம். அது திமுக வேற ஆளுங்கட்சியாக இருக்குது, அப்போ இடி மின்னல் கூடிய மழையாக தானே இருக்க வாய்ப்பு. வெள்ளம் வரலாம். மக்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது, கட்சிக்கு ரீதியாக அந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அதுதான் அவர் குறிப்பிட்டிருக்க வாய்ப்பு இருக்குமே தவிர, அவரோட ஸ்டேட்மெண்ட் அன்னைக்கு வெரி கிளியர். அவர் எதையுமே வந்துட்டு அன்னைக்கு எந்த அரசியலுமே அவர் பேசலை. பீகாரோட காற்று ஏன் வீசுன்னு சொன்னார்னா, அது பல பேர் வந்து தவறாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கு அவர் வந்துட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாருமே துண்டை வந்து சுற்றி காமிச்சாங்க. அது வந்து பீகாரோட ஸ்டைல். ஸோ அதை வந்து அவர் வந்து எடுத்துட்டு பேசினார் தவிர, அவர் எந்த இடத்துலையும் அவர் வந்து அதை அரசியல் மயமாக்க விருப்பப்படலை. பொதுவாக நம்மளுடைய பிரதம மந்திரிக்கு ஒரு எண்ணம் உண்டு. அவர் எல்லா நம்மளுடைய நிகழ்ச்சிகளையும் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் அரசியல் நிகழ்ச்சிக்கு வந்தால் மற்ற விஷயங்களை பேச மாட்டார். முன்னேற்ற பாதை, கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல்கள் அல்லது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் பேசுவார். அதை தாண்டி வேற ஒரு விஷயம் போனோம்னா அதை மட்டும் தான் பேசுவார். அந்த கான்செப்ட்லேருந்து அவர் என்றைக்கும் மாறினது கிடையாது. ஸோ அதுதான் அன்றைக்கி வந்ததோட மெயின் இது. பிரைம் மினிஸ்டரோட விசிட் எப்பவுமே சொல்ல மாதிரி தான், கண்டிப்பான முறையில் இங்கே ஒரு பெரிய அதிர்வலை உருவாக்கும். அந்த அதிர்வலை வந்து அன்றைக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இடி வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ரைடு போயிருந்தாங்க. 15 இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துக்கிட்ட வந்து லாக் பண்ணியே இது பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதில் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, நெடுஞ்சாலைத்துறையில் நடந்த ஊழல்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், அது விஷயமா வந்து இடி ரைடு வந்திருக்காங்க. வந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் மக்களோட மக்களாக இருக்கிறவங்க. இன்னைக்கு சைதாப்பேட்டையில் ஸ்ரீநகர் காலனியில் இருக்கட்டும், அண்ணா நகராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து யாருமே தெரியாது. சாதாரண ஒரு மக்கள் தான் போல இருக்குன்னு நினச்சி பார்த்தா இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு இடி ரைடு. ஒரு போலீஸ் ரைடுனாலே நமக்கு இன்னைக்கு யாரா இவங்க என்ன வரும் பார்க்க தோணும் போது, இடி ரைடுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த மாதிரி இடங்கள்ல வந்து ரைடு பண்ணது. அதுக்கு அடுத்த நாளே வந்து நியூஸ் வெளியே வந்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய நெமிலி ஏரியாவில், அதாவது காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்துட்டு கவர்மெண்ட் நிலத்தையே வந்து ஏமாத்தி 33 கோடி ரூபாய் இழப்பு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நான் வித்துட்டு திருப்பி நானே வாங்கிட்டேன். அதாவது டாக்குமெண்ட் போட்டுட்டு அது தமிழ்நாட்டுக்கே வித்துட்டேன். ஆமா, அதாவது அது வந்து அவர் அனாதின நிலம், அதாவது புறம்போக்கு நிலம். புறம்போக்கு நிலத்தை நான் டாக்குமெண்ட் போட்டுட்டு நானே வந்து திருப்பி மீண்டும் வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு நான் திருப்பியும் அதே வாங்கிட்டேன். அது கிட்டத்தட்ட 33 அரசாங்கமே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவங்களே திருப்பி கொடுத்துட்டாங்க. 33 கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பீடு நடந்திருக்கு. அது வந்து உடனே இமிடியேட்டா நமக்கு கிடைச்ச நியூஸ். இதை தொடர்ந்து பல்வேறு முன்னேற்றங்கள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த துறை யாரோடதுங்கிறது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் முக்கியமானவர்களாக பார்க்கப்படுகிறார்களோ அவருடைய துறை. திரு ஏவாவல் அவர்கள், திரு மூர்த்தி அவர்கள், இவர்கள் சம்பந்தப்பட்ட துறை. அதனால கண்டிப்பான முறையில் இதுக்கு முன்னேற்றங்கள் பல்வேறு வகையில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் இதை வந்து நான் முக்கியமாக கேட்டேன்னா, இப்போ பிஎம் வருகையும் இடி ரைடும் ஒன்றா நடக்குது. ஸோ இந்த பிஎம் வந்தாலே இடி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருது அப்படின்னா, பிஜேபி இஸ் டெல்லிங் தட் நாங்கள் உள்ளே வந்துட்டோம், இனிமே இங்கே நாங்கள் தான் ராஜா அப்படிங்கிறத வந்து
காட்டுறதுக்கு வந்து விரும்புறாங்களா? இல்ல அதுக்கு நீங்க சொல்ற காரணம் அது மட்டும் எடுத்துக்கிட முடியாது. அப்படி பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், 14ஆம் தேதி மெட்ரோவுக்கு உண்டான லெட்டரை வந்து அனுப்பின ஒரு விஷயத்த பிரைம் மினிஸ்டர் வந்த முந்தின நாள் இரவு விட்டு பிரைம் மினிஸ்டர் வந்த அன்னைக்கு திமுக அது அரசியலாக்கப்படுது அப்படின்னா இதுவும் நம்ம அரசியலாக்கப்படுறத பார்க்கலாம். திமுகவுக்கு ஒரு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, திமுக பிரைம் மினிஸ்டர் வர்ற அன்னைக்கு தான் அந்த விஷயத்தை வெளியிடணும் அவசியம் கிடையாது. சரி, அப்படி மெட்ரோ விஷயத்தை வந்து மதுரையும் கோவையும் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்துல அதிகாரிகள் சொன்ன கருத்துக்கும் முதலமைச்சர் சொல்ற கருத்தையும் எப்படி பாக்குறது? நம்ம அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, இது சென்சஸ் படி நடந்திருக்கிற விஷயம், இதில் தவறு இருக்கு, நாங்க மறு ஆய்வு பண்ணிட்டு நாங்க கேட்கிறோம்ன்றது. ஆனா நான் வந்து எதிர்கட்சி சைடுக்கு நான் போகும்போது நான் இந்த கேள்வி கேட்கிறேன். பட் வெதர் நம்ம இல்ல அப்படி எடுத்துக்கிட்டே முடியாது. ஏன்னா இடி ரைடு நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா இடி ரைடு அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா இன்றைக்கு இடி ரைடு நடத்துறதா எத்தனையோ அமைச்சர்கள் மீது நடக்க முடியும், வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்களுக்கு இந்த வருடம் மட்டும் கிடையாது, இந்த 2021 2025 காலங்களை மட்டும் எடுக்கணும் அவசியம் கிடையாது. 2006 2011 காலகட்டங்களே அவங்க பண்ண ஊழல் மூலமா அதில் இருக்கிற எஃப்ஐஆர் மூலமா இடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அதை தாண்டி அமைச்சர்கள் மீது இல்லாம ஒரு நார்மலான மனிதர்கள் மீது தான் நடந்துவிட்டு அன்னைக்கு நடந்த இடி ரைடுக்கும் பிரதம மந்திரியோட வருகைக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் அது மறைமுகமா சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா ஆமா இருங்க பாய், அவ்வளவுதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. சோ தொடர்ந்து வந்து நீங்க அந்த விஷயத்தை தொட்டுட்டீங்க, அப்ப நான் இந்த விஷயத்தையும் நான் தொடாம இருக்க முடியாது. என்னன்னா பிரதமர் அவர்கள் வந்து போனது பிறகு திடீர்னு எங்கேயும் தான் வந்து மெட்ரோவை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு பிரச்சனை ஒன்று கிளம்புது. என்னடா அது திடீர்னு பிரச்சனை கிளம்புது, இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பிரச்சனை பார்த்தா அது ரொம்ப டீப்பா உள்ள போய் பார்க்க வேண்டியது இருக்கு. எதிர்கட்சி கரெக்டா இதை எடுத்து பிளே பண்ணிட்டாங்க அப்படின்றத நான் பாக்குறேன். நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? இல்ல இது எதிர்கட்சியோட பிளேங்கிறது பார்த்தா அரசியல் ரீதியா பார்க்கலாமே தவிர இது மக்கள் மத்தியில ஒரு தவறான கருத்தை கொண்டு போய் சாக்குது. எப்படின்னா நீங்க மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கருத்தை கொண்டு சேர்க்கிறீங்க அப்படின்னா அந்த கருத்துல ரொம்ப வலுவா இருக்கணும். ஏன்னா இது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நீங்க கட்சி ரீதியா நடக்குதுன்னா அது தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அதில் நீங்க எந்த ஒரு கருத்தையும் கொண்டு போய் சேர்க்கலாம். நம்ம தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி தான் நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொல்லி எவ்வளவு பொய் அறிக்கைகளை கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். இது வந்து ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். இது மக்களுடைய தேவைக்கு அடிப்படையான ஒரு விஷயங்கள், அடிப்படை தேவை தான் இதெல்லாம் சொல்ல போனா. அப்படி இருக்கும்போது ஒரு நேர்மையான கருத்துக்கள் சொல்லும் போது எதிர்கட்சிகளுக்கு அன்றைக்கு வந்து இன்றைக்கு மட்டும் இல்ல அவங்க சொன்ன நாளும் இல்லாம தேர்தல் வரைக்கும் வெற்றியை நோக்கி தரும். ஆனா இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி வச்சிருந்தா எதிர்கட்சி எல்லாம் என்ன சொன்னாங்க, மெட்ரோக்கு இல்ல மெட்ரோ இல்லைன்னாங்க. ஆனா அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, இது தவறு நடந்திருக்கு, இதுல நாங்க சென்சஸ் 2011 காலகட்டங்களில் கொடுத்த சென்சஸ் இல்ல நாங்க 2021 அப்புறம் நாங்க எடுத்து இதை கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுல குறிப்பிட்டு சொல்ல போனா இதுல எதிர்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து இதுல தோல்வி அடைஞ்சதை தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா எதிர்கட்சின்னு யாரை சொல்றேன்னா நான் திமுகவை சொல்றேன். அதுதான் நானும் சொல்றேன். பிஜேபியோட எதிர்கட்சினா திமுக தான். அது இந்தியா லெவல்ல எதிர்கட்சின்னு இல்ல, உலக லெவல்ல சொல்ற அளவுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் காரணம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு கருத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் உதாரணத்துக்கு நீங்க சொல்ல போனா காவேரி விஷயங்களை பேச போனா நம்முடைய கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது காவிரி விஷயங்களை பேச போகும்போது அப்போடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் திரு துரைமுருகன் அவர்கள், அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அதிகாரிகளும் அதே கருத்தை சொல்லுவாங்க. அப்போ அதே துறையில நீங்க பார்க்கும்போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டங்களில் கே சார் அவர்கள் இருந்தார்கள், அதுக்கப்புறம் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தார்கள். அப்போதுல நிறைய பிரச்சனைகள் வரும்பொழுது அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதை தான் அமைச்சர்கள் சொல்வார்கள். அமைச்சர்களுடைய இதுவும் அதிகாரிகளுடைய இதுவும் வேறுபட்டு இருக்க வாய்ப்பு இருக்காது. அது ஏன் அப்படின்னா அமைச்சர்கள் சொல்வது அரசியல், அதிகாரிகள் சொல்வது செயல்பாடு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாமே நியூஸ்ல பாக்குறோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா நியூஸ் வந்து முதல்வர் அவர்கள் வந்து கண்டிச்சு ஒரு விஷயத்த சொல்றாரு, அடுத்த நியூஸே இவங்க பண்ற தப்பு தான். நியூஸை யாரு இன்னைக்கு பண்றா, நியூஸ் கார்டு பண்றது. அடுத்த நியூஸ் கார்டு என்ன போடுறாங்க, இது வந்து எங்களுடைய தவறு, சரி செய்யறோம். அதிகாரிகள் பண்ண தவற கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிற முதல்வர் அறிக்கை மீது இருக்கிற தவற சொல்லிட்டு இருக்கிறார். இது அறிக்கை தான். அவங்க ரிஜெக்ட் பண்ணது காரணம் இனி மதுரை கோயம்புத்தூர் ஏரியாக்களுக்கு மெட்ரோ கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லல. இந்தந்த விஷயங்களுக்காக மெட்ரோ திட்டங்கள் இங்க செயல்படுத்த முடியாது. கிடையாதுங்கிற வார்த்தைக்கும் முடியாதுங்கிற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ நீங்க இதை ஸ்ட்ரக்சரை மாத்தி கொடுங்கிறத காரணம். ஆக்சுவலா நீங்க இதை வந்து தெளிவா சொல்றீங்க. பட் பொலிட்டிக்கலா நம்ம பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது என்னன்னா இது 2 பேருமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. பட் எப்படி வந்து திமுக இதை வந்து பெரிய விஷயமாக்குனுச்சோ அது மதுரை MP வெங்கடேசன்லாம் வந்து கொதிச்சு எழுந்துட்டாரு. அவர் எப்பவுமே அப்படிதான், அப்படியே கையில அருவாளையும் சுத்தின்னு தூக்கிட்டு கிளம்பிட்டாரு, நான் கிளம்புறேன் நான். பட் அதே போல பிஜேபி சைட்ல இருந்தும் இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இதை பாருங்க, இது இவ்வளோ திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ வச்சு நான் ப்ரெஸ் மீட் வச்சு நான் சொல்றேன்.
ஸோ இது 2 பேருமே ப்ளே பண்ணதுல இதுல யாருக்கு ட்ராக்ஷன் அதிகமா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல இங்க தமிழக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருக்கிறதுனால ட்ராக்ஷன் கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குமே தவிர, இன்றைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்களாகட்டும் மதுரையில் இருக்கிற மக்களுக்காகட்டும் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பான முறையில் இது வந்து பெரிய லெவலில் ட்ராக்கன் ஆக வாய்ப்பு இருக்காது. ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆளுங்கட்சியோட மீடியா அது வந்து கண்டிப்பான முறையில் இங்கே இருக்கிறதுனால தெரியும், மக்களுக்கான கோயம்புத்தூர் மதுரை மக்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் மதுரையில் எடுத்துக்கோங்களேன், மதுரையில் நம்ம அதிகமாக போகக்கூடிய இடம் மாட்டுத்தாவணியாக இருக்கும், ஆரப்பாளையம் இருக்கும், இந்த ஏரியாக்களை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இன்றைக்கு மதுரையில் ஒரு பாலம் ஒன்று போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நத்தம் பிரிட்ஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கு அந்த பிரிட்ஜில் மக்கள் வந்து சுலபமாக போயிட்டு வராங்க, அது வேற விஷயம். ஏன் அப்படின்னா அந்த இடங்கள்ல வந்து அந்த வேலைப்பாடு நடக்கிற வரைக்குமே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அதை விட 3 மடங்கு பெரிய இது வந்து இந்த மெட்ரோ. நீங்க பார்க்குற இந்த மெட்ரோ வழித்தடம் மட்டும் இல்லாமல் மெட்ரோ ஒவ்வொன்றுக்கும் ஸ்டேஷன் போடணும். இன்றைக்கு சோழிங்கநல்லூர்ல மெட்ரோ ஸ்டேஷன் போடுற வேல்யூவே பார்த்தீங்கன்னா 1000 crores மேலே சொல்றாங்க. இவ்வளவு மதிப்புள்ள வேல்யூ போடுற ஒரு ஸ்டேஷன் போடுறோம்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான கட்டமைப்பு மதுரையில் எங்கேயுமே கிடையாது. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதே மாதிரி தான். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அங்கேயும் நிறைய விஷயங்கள் இடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல நான் படிச்சிருக்கேன், 4 வருஷம் நான் அங்கே தான் படிச்சிருக்கேன். கோயம்புத்தூர்ல அன்னைக்கும் மெட்ரோ தேவை இருந்துச்சு, இன்னைக்கும் மெட்ரோ தேவை இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெச் காலேஜ் தான். நீங்க இந்த சைடு மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிச்சு இந்த சைடு அவினாசி வரைக்கும் வந்தீங்கன்னா காலேஜ் தான் வரிசைக்கா இருக்கும். ஹோப்ஸ் காலேஜ், இந்த காலேஜ், அந்த காலேஜ், அமிர்தா காலேஜ் அப்படின்னு வரிசைக்கா இருக்கும். இதுல என்ன இருக்கு, இதுல என்ன பிரச்சனை, அதுதான் நீங்க சொன்ன இதுதான் பதிலே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கோவை இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏரியால மெட்ரோ, ஓகேங்களா? இங்க மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏரியால தான் மெட்ரோ போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம இணைச்சிக்கலாம். இங்க சென்னைங்கிறது பெரும்பாலான மக்கள் இருக்கிற ஏரியா. நீங்க சொல்றது கரெக்ட். கோயம்புத்தூர்னா மேட்டுப்பாளையம் வந்து கோயம்புத்தூர் கிடையாது, ஓகேங்களா? காரமடைய அதெல்லாம் மேட்டுப்பாளையம் கிடையாது, இது கிடையாது, கோயம்புத்தூர் கிடையாது. இந்த சைடு உக்கடத்துல இருந்து வருவோம். உக்கடத்துல இருந்து நீங்க உக்கடத்துல இருந்து வந்தீங்கன்னா சில இடங்கள்ல உக்கடம்லாம் தெரியும் உங்களுக்கு, ரொம்ப இக்கட்டான ஒரு இடங்கள். அங்க வந்து நம்ம மெட்ரோ போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இரண்டாவது, அரசாங்கம் என்றைக்கும் மறுக்கவில்லை இதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எங்க தப்புனா அந்த கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தப்பு பண்ணிருக்காங்க. அதை வந்து நாங்க சரி பண்ணி தரோங்கிற மாதிரி தான் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அப்கோர்ஸ் இது அரசியல் பண்ண தான் செய்யணும். ஏன்னா இப்போ டெல்லியில இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதுக்கு 10 லெட்டர் எழுதணுங்கிற கான்செப்ட் போன காலம் போய் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டெல்லியில இருந்து ஒன்று வந்திருக்கா, அதை நான் தமிழகத்தில் இப்படி பூதாகரமா பாக்குறேன். ஏன்னா அங்க உள்ளவங்க பார்க்க போறது இல்லைங்க. இல்லைன்னா ஒருத்தர் போடுவாங்களா, ஒரு வார இதழில் போட்டிருக்காங்க, பனையூர் செல்லும் அமித்ஷா, விஜய் வேண்டுமா வேண்டாமா, அமித்ஷா வந்து விஜய்கிட்ட போய் நேராக போய் கேட்குறாரு, பனையூருக்கு விஜய் அமித்ஷா போவாரா? அரசியல்ல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல, அது எப்படிங்க இருக்கு? இல்லைங்க, அப்படி கிடையாது. அதாவது என்னன்னா, நீங்க வந்து ஒரு கட்சி தலைவரா நீங்க உங்களுக்கு காமிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜயகாந்தை சந்திக்க வரைக்கும் அமித்ஷா வந்தது கிடையாது, பிரைம் மினிஸ்டர் வந்தது கிடையாது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அவர் வந்து சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூட விஜயகாந்த் தான் சந்திக்க போவார். ஏன்னா ஒரு மாநிலத்தோட இன்சார்ஜிங்கிற ஒரு மாநிலத்தோட அவர் வந்து ஒரு நாட்டோட உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவ்வளோ தூரம் இருக்கும்போது அது புரோட்டோகால்லே கிடையாது. இவங்க வந்து அந்த அளவுக்கு பேசும்போதுனால தான் டெல்லி நம்ம இதை பார்க்க மாட்டாங்கிற கான்செப்ட் தான். ஸோ அதுதான் இந்த மெட்ரோ ப்ராஜெக்டோட விஷயமே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் திமுக ஸ்கோர் பண்ணது திமுக ஐடி விங்குக்கும் தவிர, இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் அவங்களுடைய இந்த ஏவல் துறையில ஒரு துறை, இப்போ பத்திரிகை துறையும் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜேர்னலிஸ்டால தான் பண்ண முடிஞ்சதை தவிர எந்த இடத்துலையுமே இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ல திமுக ஸ்கோர் பண்ணலை. ஸோ நீங்கள் இப்போ பனையூர் ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ பனையூரை தொடாமல் இன்னைக்கு அரசியலுக்கு போக முடியாது. டிசம்பர் 4 பனையூரார் வந்து பிரச்சாரத்தை கிளம்புறாராம். அதே போல் நாளைக்கு காஞ்சிபுரத்தில் ஜேஐடியில் வந்து மக்களை சந்திக்க போகிறாராம். திடீர்னு அரசியல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு மக்கள்லாம் பதற ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பார்க்குறது? விஜய் மக்கள் சந்திப்பு, இது உள்ளரங்க சந்திப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பொதுச் செயலாளர் தலைமையிலேருந்து அறிக்கை வந்திருக்கு, பொதுச் செயலாளர் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. 2000 பேர் மட்டும் தான் அலௌடுங்கிறாங்க. இந்த சந்திப்போட மக்கள் சந்திப்போட குறிக்கோள் என்னன்னா, விவசாயிகளும் நெசவாளர்களையும் பற்றிய சந்திப்பு. இது எனக்கு புரியலைங்க. என்ன விஷயம்னா, இன்றைக்கு நீங்கள் மக்களோடு மக்களாக நிற்கிறவன் தான் மக்களின் தலைவர், ஓகேங்களா? அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு உள்ள அரங்கத்தில் வச்சு பேசுவேன், என்கிட்ட என்ன தேடி நீங்கள் வாங்க, இந்த மாதிரியான சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா? இது ரொம்ப என்ன சொல்கிறதுனா, விஜயோட அரசியலில் முதிர்ச்சியின்மை இருக்குங்கிறத நம்ம பல முறை பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவையான ஆள்னா தேவையான ஆள் தான், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அவருக்கு பின்னாடி ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குன்னா அது இருக்குது. ஆனால் அது எல்லாம் அரசியல் மயமாக்கப்படுமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி. இல்லை, அது ஏன் அப்படின்னா, இன்னொரு விஷயத்தில் எப்படின்னா, இந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க,
2000 பேர் அலோவ் பண்றவங்க, QR கோடு கொடுத்துருக்கீங்க. இதுல விவசாயிகள் யாரு, நெசவாளர்கள் யாரு, எந்தெந்த சங்கங்களுக்கு நீங்க அழைப்பு கொடுத்துருக்கீங்க, அதை விடுங்க. அது கூட நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ப்ரொபகண்டா. இப்போ ஒரு தெரியும் உங்களுக்கு, ஒரு தலைவர் போய் பார்க்கறாருன்னா, எடப்பாடியார் அவர்கள் போய் பார்க்கறாருன்னா, ஒரு கட்சி அவங்கவுங்க கட்சிக்குன்னு தனியா ஒரு விங் இருக்கும், அதுல இருந்து போய் பார்ப்பாங்க. ப்ரொபகண்டா இருக்கும். இல்ல, ஒரு ப்ரொபகண்டா இருக்கும். இன்றைக்கு வந்து மேட்டுப்பாளையத்துல வந்து நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் வந்து விவசாயிகளை சந்திச்சாங்க. அதுக்குண்டான ப்ரொபகண்டா என்னன்னா, சாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி பேசினார். அந்தந்த பகுதியில் அந்த விஷயங்களை பத்தி பேசினார். இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட வந்து பேச தயாரா இருக்கக்கூடிய விஜய், நெசவாளர்கள்ட்ட பேச தயாரா இருக்கக்கூடிய விஜய் எதை பேசுவார்? இன்றைக்கு வந்து நான் பேசக்கூடிய விஷயம் எதை பேசுவேன்? அது விவசாயிகளுக்கு அப்படி இல்லைல்ல. நீங்க அப்படி சொல்றது சரிதான். விவசாயிகள் எதை எடுத்துட்டு வராங்கன்னு ஒரு விஷயம் தெரியணும்ல. விவசாயிகளுடைய சந்திப்பு அப்படி போடுறீங்க, அதோட டைட்டில் கார்டு போட்டுக்கலாமே தவிர எந்த விஷயமா? ஏன் அப்படின்னா, என் மேல அக்கறை இருக்கிறவன்ட்ட நான் பேச போகணுங்கிறது தான் அரசியல். ஓகேங்களா? இன்றைக்கு வந்து நம்ம போய் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் யார்ட்டாலும் போய் வாங்கலாம். ஓகேங்களா? ஆனா எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கவுன்சிலர்ட்டையும் வட்ட செயலாட்டையும் போவோம். ரெக்கமெண்டேஷன் லெட்டர் யார்ட்ட வாங்குவோம்? அமைச்சர்ட்ட வாங்குவோம், இல்ல எம்பிட்ட வாங்குவோம். ஏன் அப்படின்னா, அவன் என் கூட இருந்து மக்கள் என் கூட சேவையாற்றிட்டு இருக்கிறவன். அதே மாதிரியான விஷயங்கள் பார்க்க போனீங்கன்னா, இங்க விவசாயிகளுக்காகவோ நெசவாளர்களுக்காகவோ என்ன குரல் கொடுத்தார் விஜய் கேட்டா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விவசாயத்தை பத்தி நாங்க வந்து ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன்னு சொல்லி விவசாயத்தை மட்டும் விட்டுறாங்கடா அப்படின்னு சொல்லி பல கதையே தான் பேசுறாங்களே தவிர இன்றைக்கு வரைக்கும் விவசாயத்திற்காக எதுவும் பேசல. ஏன் அப்படின்னா, இவர் கரூர் விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கும் போது நெல் சாகுபடி விஷயம் வந்தது. அந்த விஷயத்த பேசுறதுக்கு நான் கரூர் மக்களை சந்தித்த பின்பு தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பேசுறாரு. அதுக்குள்ள அரசாங்கம் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த நெல் சதவீதம் 22% இருக்கிற விஷயத்த மத்திய அரசாங்கம் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்குன்னு ஒரு வேட்டர் வருது. திமுக எதிர்ப்பு சொல்லுதுங்க, உடனே நானும் சொல்றேன்னு சொல்லிட்டு அது என்னன்னு கூட பார்க்காம அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாச்சு. அதுல என்ன பார்க்க வேண்டிய விஷயங்கள் சொல்லுங்க? ஒரு ஈரப்பதம் 22% இருக்குன்னா அது அரசாங்க நோட்டிபிகேஷன், மத்திய அரசாங்கம் கொடுத்த நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட்ல. நீங்க அதுக்குண்டான பதில் கொடுத்தது செப்டம்பர் எண்டில். இது என்ன விஷயம்? இதை குறிப்பிட்டு சொல்லணும். இது எப்படி இருக்குன்னா, விதைக்க வாங்கடான்னா அறுக்கிறதுக்கு வந்தானுங்கன்ற கதையா இருக்கு. அதாவது திமுக அப்படி போகுது, இவன் எங்க போறானா, டே அறுத்து முடிச்சிட்டானா, அதுல ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா நான் எடுத்துக்கிறேன்டான்னு சொன்ன மாதிரி தாவேக்கா பின்னாடியே போகுது. திமுக அறுத்து போட்டதை தூக்கிட்டு போறது தாவேக்கா எதுக்குங்க? தமிழ்நாட்டில் தேவையில்லைங்க. இன்னைக்கு தாவேக்காவோட நோக்கம் என்ன? கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோட நோக்கம் என்ன? என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி டிஎம்கே. அரசியல் எதிரினா அரசியலுங்கிறது எப்ப பண்றது? வாரமா பண்றது, டெய்லியும் பண்ணணும், ஒரு மணி நேரமும் பண்ணணும். திமுகவோட அரசியல் குற்றங்கள் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு. திமுகவோட ஆட்சியில அரசியல் குற்றங்கள் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு. திமுக ஆட்சியில நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கிறார்? இன்றைக்கு ராமேஸ்வரத்துல பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்காக குரல் கொடுத்திருக்காரு அவரு? இல்ல, சும்மா ஒரு கண்டன அறிக்கை. இந்த மாதிரியான விஷயங்கள் தாவேக்கா செய்ய தாவேக்காவோட மதிப்பு கண்டிப்பாக குறைக்கப்படுது. இது வந்து விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா தெரியும். அவர் மாற்றத்திற்கான தலைவரே கிடையாதுங்க. விஜய் வந்து தன்னை மாற்றத்திற்கான தலைவராக அவர் என்றைக்குமே எடுத்துக்கிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் வந்து நிற்பேன், எனக்கு நீங்க வருவீங்க, இவ்வளவு கூட்டம் வருது, ஓட்டு போடுறாங்க, நான் தான் காரணம், என்னதான் மாற்றுறதுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னு சொல்லி அவர் என்னென்னமோ அவரை வந்து மெயின் பிக்சரா பார்த்துட்டு இருக்காரு. அவர் சுத்தி ஒரு 4-5 குரூப் இருக்கு. அந்த குரூப் தான் அவரை இயக்கிட்டு இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. இது மட்டும் இல்லாம மக்கள் சந்திப்புங்கிற அந்த நிகழ்ச்சியை தவறுங்கிறது. அது எப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்கன்னா, நாங்க வந்தா கூட்டம் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்ப நீங்க மற்ற இடங்களில் ஏன்டா கூட்டம் வரலன்னா, அப்ப நாங்க சொல்லாம வருவாங்க, அப்ப சொல்லிட்டு வந்தா கூட்டம் வருதா? இன்னைக்கு நாங்க 2000 பேர் தான் வரணும்னு சொல்லியிருக்கோம், அதுக்கு மேல யாரும் வரக்கூடாது அப்படின்னு. அப்ப என்ன சொல்ல வரீங்க? அது எனக்கு புரியவில்லை. நீங்க உள்ளரங்க கூட்டம் சொல்லிட்டீங்க, அது ஒரு காலேஜில் நீங்க நடத்துற ஒரு கூட்டம், அது ஓகே. அதுல நீங்க வேற யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்ன புரியல? அவர் பனையூர்ல இருக்காரு, ஜேபிஆர் காலேஜில் நாளைக்கு அந்த நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க. பனையூர் டு ஜேபிஆர் காலேஜுக்குள்ள யார் வந்து, அதுக்குள்ள எத்தனை பேர் வந்து பார்த்துட முடியும்? இன்ஃபேக்ட் நடுவில் அந்த கரூர் மக்களை சந்திக்க போறப்போ ஒரு இது கூட கொடுத்துருந்தார், கம்ப்ளைண்ட் கூட. எவனாவது வந்தானா செக்ஷன் 150B ஆஃப் இது பண்ணு, அதாவது 160 செக்ஷன் 150 ஆஃப் பிஆர் என்னன்னா லத்தி சார்ஜ் பண்றது, போலீஸ்க்கான அதிகாரத்தை கொடுக்கறது, அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு இது வந்துச்சு. அதுதான் அதாவது அவருடைய அரசியல் என்னன்னா, நேரடி மக்களை சந்திப்பதற்கான அரசியலே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ற அரசியல் ஒரு மூவில வரக்கூடிய அரசியல், ஒரு சினிமால அல்ல ஒரு நாவல்ல நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா. இப்போ ஒரு நாயகன் ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அவன் இருந்தான் தான் இல்லையா? அவன் என்னுடன் இருக்கிறானான்னு கேட்டா இல்ல. எனக்கு இங்க தலைவர், எனக்கு இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் அவராகட்டும், நம்முடைய எதிர்கட்சி தலைவராகட்டும், ஏன் ஈவன் சொல்ல போனா திருமாவளவன் ஆகட்டும், கம்யூனிஸ்டில் யாரானாலும் எந்த தோழர்களாகட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட மக்களாக இருப்பாங்க. இன்றைக்கு அவர்களுடைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறி இருக்கலாமே தவிர, மாறி இருக்கலாம் மீன்ஸ் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்ன தப்பு பண்ணாலும் முட்டு கொடுக்குறது, அது நம்ம அண்ணன் திருமாவளவன் இருந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க.
எதிர்க்கட்சியா இருக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா வீரவசனம் பேசுறது. ஆனா இதுல எதுலையுமே அவரை சேர்க்க முடியல இல்லைங்க. நீங்க சொல்லுங்க எந்த இதுல சேர்க்கலாம்? எதுலையுமே சேர்க்க முடியாது. இப்ப நெல்லுல வரமாட்டாராமா, அதை பத்தி அறிக்கை கொடுப்பாராங்க. விவசாயத்துக்கு என்ன பேச போற? நெசவாளர்கள் சரிங்க, நெசவாளர்களோட பிரச்சனை என்ன தெரியும் விஜய்க்கு? நீங்க தெரியல, அவர் நாளைக்கு பேசுறத வச்சுதான் நமக்கு தெரியும். அப்படி இல்ல, எந்த இடத்துலயுமே பேசக்கூடிய விஜய் இந்த நெசவாளர்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை பேசியிருக்காருன்னா கிடையவே கிடையாதுங்க. நாகப்பட்டினத்தில் அவர் பேசினது எடுத்துக்கோங்க, திருச்சியில் அவர் பேசினது எடுத்துக்கோங்க. நான் அப்படி ட்ராக் ரெக்கார்டை பார்க்கணும்னா எடப்பாடி அவர்கள் வந்து கடைசி 4 வருஷமா வந்து பேசவே இல்லை. லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா தான் பேசிட்டு இருக்காரு. நான் அப்படியும் போக முடியாது, இப்படியும் போக முடியாது. அப்படி அது தவறு. அவர் பேசட்டும், அவர் பேசினதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். அது இந்த மாதிரி செக்ஷனா பிரிச்சு பண்ற பாலிடிக்ஸ் தான் எங்களுக்கு வந்து ஒப்புதல் இல்லையே தவிர. இல்ல அப்படி இல்ல, இது நீங்க சொல்றது மிகப்பெரிய தவறு. அதாவது முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது கூட 4 வருட காலங்கள் அமைதியாக தான் இருக்கப்படும். அது எப்பவுமே அப்படிதான். அதாவது என்னன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நிறைய பேசுவாங்க, அந்த எலெக்ஷன் விட்டு ஒரு 6 மாசம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். திமுக மட்டும்தான் எதிர்கட்சியா இருக்கும்போது ரொம்ப ஃபோர்ஸா செயல்படும். ஏன்னா அடுத்து நம்ம வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். அதிமுக பொறுத்த வரைக்கும் அதோட கட்டமைப்பு அப்படி. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, எந்த ஒரு மக்கள் பிரச்சனையுமே அவாய்ட் பண்ணாங்கன்னா தான் அது பேர் வந்து அரசியல் இல்லாது. விஜய் அவர்கள் அவாய்ட் பண்றாரு. இதுக்கு கருத்து தெரிவிக்கணும், அதுக்கு அவர் தான் கருத்து தெரிவிக்கணும். ஆணவ கொலைக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறது இவர் சொல்லுவார், பொதுச் செயலாளர் சொல்லுவார். மற்ற விஷயங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறது விஜய் சொல்லுவாருன்னா இது என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள்? ஸோ இதுதான் ஒரு தலைவங்கிறது, அதை அவாய்ட் பண்ற இடத்துல இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் நான் பேசணும். ராமேஸ்வரம் கொலைக்கு காரணம் என்ன, அந்த இடத்துல என்ன, கஞ்சாக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கு? ஏங்க அது மட்டுமா பிரச்சனை? எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. இன்றைக்கு கூட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரே நாளில் 4 கொலை. பாரிஸ் ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு கொள்ளை நடந்திருக்கு. இந்த மாதிரி வழிப்பறி, இந்த மாதிரி விஷயங்களை பேசாம வேற எதை பேச போறாரு விஜய்? சரி, நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு அவர் வந்து பேசினதுக்கு அப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் நம்ம கூர்ந்து பேசுவோம். நிறைய விஷயங்கள் அதை கவனிக்கப்பட வேண்டிய விஷயமும் இருக்கு. இதை தொடர்ந்து என்ன ஒரு விஷயம் என்ன மறுக்கப்படுதுன்னா, நேற்று ஆதவ அர்ஜுனா அவர்கள் மீது பதிவு செய்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதை ரத்து செஞ்சோடனே ஜனநாயகத்து மேல் எங்களுக்கு இது இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அது நம்ம பாராட்டக்கூடிய விஷயம்தான். அவரோட வழக்கு ரத்து செய்யப்பட்டது எதுக்காக செய்து தெரியல. அது எப்படிப்பட்ட ஒரு மோசமான வார்த்தைங்கிறது தெரியும். உயர்நீதிமன்றத்திலையும் அவர் வந்து எவ்வளோ பெரிய கண்டன குரலை சம்பாத்தியம் பண்ணார். அந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தை வந்து நான் நைட்டு டயத்தில் போட்டேன் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருந்தாரு. சரி, இது ரத்துக்கு அரசியல், அது நாளைக்கு அவர் பேசட்டும். தொடர்ந்து நம்ம அரசியல் பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அப்போ பார்ப்போம். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.